ஹாய்ங்க. இன்றைக்கி அவியல் பார்ப்போமா? அதுக்கு தேங்காய் அரைக்கிறதுக்கு என்னென்ன போடுறேன்னு சொல்கிறேன். தேங்காய் கொஞ்சம் எடுத்துக்கலாம். 2 பச்சை மிளகா, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு. இதில் நான் பூண்டு சேர்க்க மாட்டேன். பூண்டு கண்டிப்பாக சேர்த்தா நல்லாயிருக்கும். 2 பூண்டு போட்டுக்கலாம், பெரிய பூண்டு. இந்த பதத்துக்கு அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு உருளைக்கிழங்க கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய கேரட்டை கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 பீன்ஸை கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக அவரைக்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன். வாழைக்காய் 1 எடுத்து நான் இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அது தண்ணியில் ஏன் போட்டேன்னா அது கொஞ்சம் கருத்து போயிடும். அதனால நான் தண்ணியில் போட்டு வச்சுருந்துருக்கேன். அப்புறம் ஒரு 2 முருங்கைக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். 5 கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா 5 கத்திரிக்காய் நம்ம அந்த நிமிஷத்துக்கு கட் பண்ணி போட்டுக்கலாம். ஏன்னா இப்போவே கட் பண்ணோம்னா நம்ம கருத்து போயிடும். நம்ம அந்த வதங்கிட்டு இருக்கும்போதே கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ வாணலியில் நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் சமையல் எண்ணெய் தான் போட்டிருக்கேன். சமையல் எண்ணெய் கடுகு போட்டதும் பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த காய்கறி எல்லாமே போட்டுக்கலாம். போட்டு காய்கறி வேகிற அளவுக்கு மட்டும் நீங்கள் தண்ணி ஊற்றினா போதும். ரொம்ப தண்ணி ஊற்றினா குழஞ்சிரும், நல்லா இருக்காது. இப்போ நம்ம முருங்கைக்காய் போடுறோம் பார்த்திங்களா? இந்த முருங்கைக்காய் மற்ற காய்கறிலாம் சீக்கிரம் வந்துடும். முருங்கைக்காய் வேகிறதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் அதுக்காக மட்டும்தான் நான் தண்ணி கொஞ்சமாக ஊற்றுறேன். இந்த காய்கறி வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றுங்க. ரொம்ப ஊற்றிடாதீங்க, கொலன்னு போயிடும், நல்லா இருக்காது. இது என்னோடய காய்கறிக்கு கரெக்டாக இருக்கும். இது நான் 4 பேருக்கான அளவு எடுத்திருக்கேங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்குவோம். இது காயில் நல்லா வெந்து தண்ணிலாம் வற்றுனதுக்கப்புறம் நம்ம இது ஊற்றிக்கலாம், தேங்காய் ஊற்றிக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இப்போ வெந்துருச்சு, முருங்கைக்காவும் நல்லா வந்துருச்சு, காய்கறியும் வெந்துருச்சு. நான் உங்களுக்கு ஒரு காய் எடுத்து நசுக்கி காமிக்கிறேன், பாருங்களேன். வெந்துருச்சு நல்லா, பாருங்கள் மசியுதா. இந்த நேரத்தில் நம்ம தேங்காய் ஊற்றிக்கலாம். தேங்காயோட அந்த கொஞ்சோண்டு அலசின 1 ஸ்பூன் தண்ணி தான் நான் ஊற்றிருக்கேன். இதுவே போதும் உங்களுக்கு. இது நல்லா கிளறி விட்டு அதை காய்கறியோட தேங்காய் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கிளறுங்க. இதில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்காதுங்க. இங்கே பாருங்கள், தண்ணி சுத்தமாக இல்லை. இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இதுதான் அவியல் நல்லாயிருக்கும். இப்போ கிளறி விட்டு நம்ம கருவேப்பிலை போட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க இது குக்கரில் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். குக்கரில் சுத்தமாக தண்ணி ஊற்ற வேணாம், நம்ம தேங்காய் அலசி ஊற்றுற தண்ணி மட்டும் போதும். நான் வாணலியில் பண்ணியிருக்கேன். இது செஞ்சு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, கிளறி விட்டு ஆஃப் பண்ணிக்க வேண்டியதான். அவியல் ரெடி ஆயிடுச்சு. Thank you for watching.